ராயன் திரைப்படம் தனுஷோட இயக்கத்துல வந்திருக்குது. அதை பத்தின ஒரு அலசல் பார்ப்போம். ஏன்னா சினிமாங்கிறது இன்னைக்கு தமிழக மக்களுடைய வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒண்ணாயிடுச்சு. அதனால அதையும் லைட்டா தொட்டுட்டு போறது நல்லது இல்லையா? அந்த வகையில ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து அந்த படத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த படத்தோட உரிமையாளர் யாருங்கிறது நமக்கு தெரியும். அதாவது இந்தியன் 2 வந்து விநியோக உரிமை 55 கோடிக்கு அட்வான்ஸா பெற்று வெளியிட்டாங்க. அதாவது தியேட்டர் விநியோகம் செஞ்சப்ப இந்தியன் 2 2 வாரம் தியேட்டரை விட்டு தூக்கக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன்ல தான் போட்டது. ஆனா அது கூட காத்து வாங்க ஆரம்பிச்சிருச்சு. படங்கள் பாட்டுலாம் சரியில்லை, படத்தோட கதை அம்சமும் சரியில்லை. ஆனா இந்தியன் 1 கம்பேர் பண்ணும்போது இது சுத்த பிளாப். அதனால வந்து 30 கோடி தான் வசூலா இருக்குது. பெரும்பாலான தியேட்டர்ல காத்துவாங்க தியேட்டர் உரிமையாளர்கள் பெருத்த நஷ்டம் அடைஞ்சிருக்கிறாங்க. இது போன்ற தோல்வி ஏற்படும் போது அந்த படத்தோட ரெட் ஜெயண்ட் வந்து அடுத்த படம் வெளியிடும் போது அதுலதான் நஷ்டத்தை அட்ஜஸ்ட் செய்து கொள்வாங்க. தனுஷோட ராயன் படம் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் வெளியிட்டு இருந்தது. ஜூலை 29 ரிலீஸ் ஆச்சு. 26 படமா ஓரளவு நல்ல மக்கள்கிட்ட வரவேற்பு, பாடல்கள்லாம் நல்ல ஒரு சூப்பரா வந்திருக்குன்னு வச்சுங்களேன். இதுல வந்து உதயநிதி வந்து என்ன சொல்லிட்டாருனாக்க, இந்த படத்தை நாங்களே ரிலீஸ் செஞ்சுக்கிறோம், வரவு செலவு கணக்குல சன் டிவியில அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி நைஸா கலந்துக்கிட்டாரு. இப்ப வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறாங்க தியேட்டர் உரிமையாளர்கள். சரிங்களா? அது பிசினஸ் விஷயம், அது அவங்க பாத்துக்குவாங்கன்னு வச்சுங்களேன். அப்புறம் வந்து இந்த படத்துல வந்து ஒரு ஹைலைட்டா பேசப்படுறது வந்து இந்த வாட்டர் பாக்கெட் மூஞ்சி பாடல். அது வந்து இந்த கானா பாடல் வந்து இவர் தான், நம்ம தேவா தான் அடிக்கடி போட்டு இருப்பாப்புல. இப்ப ரஹ்மானும் இந்த ஒரு பாட்டை வந்து தொட்டு இருக்கிறாரு. அதுவும் வந்து ஒரு பெயிண்டர், ரொம்பவும் வறுமையில இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலில இருந்து அவருக்கு வந்து ஓரளவு கவிதை திறமைகள்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டு இவர் தனுஷ் மூலியமா அறிமுகமாயி கடைசியில ரஹ்மான் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிலாம் அவருக்கு நல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கிறாரு. அவரும் இது வந்து எதிர்பார்க்கவில்லை, ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. அதுல வந்து ஒரு பேச்சு என்னன்னாக்க, அவர் பேசிட்டு வாக்குல ரஹ்மான் பாய் அப்படின்னு கூப்பிட்டாராம். பக்கத்துல உள்ளவங்க ஐயோ அந்த மாதிரி கூப்பிட்டாதையா, ரஹ்மான் சாரனை பேர் கூப்பிடு அப்படின்ட்டாங்களாம். அது வந்து இங்க நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களை வந்து பாயின்னு கூப்பிட்டு பழக்கமா போனதுனால அந்த பழக்க தோஷத்துல அவர் கூப்பிட்டாருன்னு வச்சுங்களேன். அது ஒரு தப்பு ஒண்ணும் இல்லை. இன்னும் பாயின்னா என்ன, சகோதரன் இருக்கும். ஹிந்தி வேர்டு அது. எல்லாத்துக்குமே அதான் வயசுல மூத்தவங்களை வந்து பாயின்னு சொல்லிதான் கூப்பிடுவாங்க. கொஞ்சம் மரியாதையான வார்த்தை அது. அது வந்து முஸ்லீம்கள்டையும் இருக்கிறதுனால இங்க வந்து அதை வந்து இனங்க பிரிச்சு காமிக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த பாய்ங்கிற வார்த்தை இங்க தமிழகத்துல மட்டும் தொட்டிக்கிச்சு அப்படியே. அதான் அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு. இதுல இன்னொன்னு இருக்குது, வைரமுத்துவுக்கும் ஏஆர் ரஹ்மானுக்கும் கொஞ்சம் லடாயி நடந்துட்டு இருக்குது. ஈகோ பிரச்சனை வந்துடும். திறமையாளர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அங்க வந்து பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். இளையராஜா வைரமுத்து அந்த பிரச்சனை நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். அதே போல இப்ப ஏஆர் ரஹ்மான் வைரமுத்து. அப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க வந்து கவிஞர் இல்லாமலே என்னால வந்து ஒரு பாடலை வெற்றி பாடலா கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத சமூகத்துக்கு சொல்றார். ஒரு எந்த ஒரு பின்புலமும் இல்லாத ஒரு பெயிண்டரை உட்கார வச்சு நீ ஏதாவது நம்ம எழுதி கொடுன்னு சொல்லி எழுதி வாங்கி அதுக்கு நான் மெட்டு போட்டேன்னா அதுவும் ஹிட் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லாம சொல்றாரு ஏஆர் ரஹ்மான். அது வந்து தலகணத்துல சொல்ல, என்னால இப்படியும் திறமையா செய்ய முடியும் அப்படிங்கிறத உலகிற்கு இந்த பாட்டு மூலியமா வெளியிட்டு இருக்கிறாரு. இது மாதிரி விளிம்பு நிலையில இருக்கக்கூடியவங்க எல்லாம் மேல கொண்டு வர்றது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரே இடத்துலயே பணம் கூஞ்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு இது மாதிரி ஏழைகளை வந்து கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கறது நல்ல ஒரு முன்னுதாரணம். அடுத்து இந்த ராயன் கதை வந்து ரவுடிசம் தான். அது வந்து ஏற்கனவே வந்து இந்த தர்மதுரைன்னு சொல்லிட்டு ரஜினி படம் சொல்ல, அந்த படத்தோட தழுவல் தான் அப்படிங்கிறாங்க இது அந்த கதையை. ரெண்டாவது ராவணன், இந்த கம்பராமாயணத்துல இருந்து கொஞ்சம் கதைகளை சுட்டு அதையும் எடுத்துருக்கிறாப்புல.
இதுல வந்து ராவணன் வந்து நல்லவனை காமிக்க முயற்சிக்கிறாரு அப்படின்ட்டு. அதே மாதிரி ரஞ்சித் ஏற்கனவே எடுத்த காலா படத்துலயும் அதுதான், ராவணன் வந்து நல்லவனை காட்ட முயற்சித்திருப்பாங்க. ஆக இது அது வந்து ஒரு கதை தான். அது யார் வேணாலும் எப்படி வேணாலும் அது புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஊபியில வந்து சீதையோட தந்தை ராவணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை அங்கே ஓடிட்டு இருக்குது. இப்படி வந்து ஊருக்கு ஊரு ஒரு ராமாயணம். ராமன் பிறந்த இடமே ஒரு 100-150 இடங்கள்ல அங்கே காமிக்கிறாங்க. அதாவது ஊபியில சீதையோட இடம் வந்து ஆப்கானிஸ்தான் காந்தாரம், அதுவும் ஒரு கதை ஓடுது. ஆக இந்த கதைக்கு வந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து ஒரு வரலாற்று நாயகனா காமிச்சு அந்த ராமனை ஏற்கனவே நம்ம மசூதியை இடிச்சு அங்க வந்து கோயிலையும் கட்டி முடிச்சிட்டாங்க. எப்படி நல்லா இருந்தா சரி, இனிமேலாவது அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கன்னா அது வரவேற்கத்தக்க விஷயம். அது ஒண்ணு நடந்துட்டுங்களா. நாம எது சொல்ல வருது, இந்த அதாவது இந்த ராமாயணம்ங்கிறது ஒரு கதை, கற்பனையாக எழுதப்பட்டது. அதுக்கு தெய்வாம்சமும் கொடுக்கப்பட்டது. அதுதான் நம்ம சொல்ல வருது. வால்மீகி ராமாயணத்துக்கும் வித்தியாசம், துளசிதாசர் ராமாயணத்திலும் வித்தியாசம் இருக்குது, கம்ப ராமாயணத்திலையும் வித்தியாசம் இருக்குது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ராமாயணங்கள் ஊட்டியில ஹிந்தி பேசக்கூடிய மக்கள்கிட்ட உலா வருது. ஆக இதுல இருந்து என்ன தெரியுதுனாக்க, அதை வந்து நம்ம ஒரு காவியமா பார்க்கலாம், கதை காவியம் அந்த மாதிரி பார்த்துட்டு அதை வந்து கடந்து போகிறதுதான் நல்லது. அதை விட்டுட்டு அதுக்கு வந்து புண்ணியத்துவம் கொடுத்து ராமனுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அவர் சீதைக்கு வந்து எத்தனையோ கொடுமைகள்லாம் செஞ்சிருக்கிறாரு, அதையும் நம்ம பார்க்கிறோம் அந்த கதைகள்ல வரப்படி. அதனாலதான் அந்த இதை வச்சு அந்த ராயன் படத்துல இவர் தனுஷம் கொஞ்சம் தொட்டு எடுத்திருக்கிறார். இவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறார், நல்ல திறமைசாலி. அடுத்தாப்புல இந்த ராயன் இருந்து ராயப்பேட்டைக்காரங்க தான் அந்த ராயன்னு சொல்லுவாங்கன்னு ஒரு செய்தியும் வருது. ராயபுரத்தை சேர்ந்தவனுக்கு தான் ராயன் அப்படின்னு ஒரு பேர் வைப்பாங்க. இது வந்து தனுஷோட 50வது படம். கானா காதர் தான் அந்த பாட்டை பாடி இருக்கிறாரு. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், எளிமையான குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். இதே போல ஏஆர் ரஹ்மான் வந்து பாடகர்களையும் ஏழை குடும்பங்கள்ல இருந்து கொண்டு வந்து, அதே மாதிரி கவிஞர்களையும் கொண்டு வந்து, அதே மாதிரி தனுஷ் சினிமா நடிகைகள் எல்லாம் வந்து ஏழை குடும்பங்கள்ல இருந்து கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கட்டும். இந்த படம், இது போன்ற படங்கள் சமூகத்தை சீர்திருத்தது மாதிரி இருக்கணும். அந்த வகையில பல படங்கள், ஏன்னா சமூகத்துல பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துறது திரைப்படங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. எம்ஜிஆரை பாருங்களேன், எம்ஜிஆர் வந்து அந்த அளவு புனிதமானவரா தமிழக மக்கள் கொண்டாடுறாங்கன்னாக்க அதுக்கு அவர் தேர்ந்தெடுத்த கதை கரு தான் ஒவ்வொரு படத்திலையும். ரஜினி கூட சில நேரங்களில் வில்லனாவும் கொஞ்சம் மோசமான கேரக்டர் எல்லாம் நடிச்சிட்டாரு. ஆனா எம்ஜிஆர் வந்து கடைசி வரைக்கும் தன்னுடைய இந்த ஹீரோயிஸத்தை விடாம மக்களுக்கு நன்மை செய்யறது, இப்படியே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டினாரு. அதனாலதான் ஆட்சியும் பிடிச்சாரு. அதே போல இப்ப வந்து சினிமா நம்ம தமிழக மக்கள்கிட்ட ரஜினிக்கு அந்த ஒரு பெரிய மாசு, அதுக்கு பிறகு விஜய்க்கு ஒரு பெரிய மாசு, இப்படி வரிசையா வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனா இது வந்து ஆரோக்கியமானு நம்ம சொல்ல தெரியல. சினிமாவை பார்த்து கலந்து போகணும், அதுதான் நமக்கு நல்லது. அது வந்து வாழ்க்கையில கொண்டு வர பார்த்தோம்னாக்க அது பெரும் சிக்கலை கொண்டு வந்து விடும். அதான் அந்த காதல் காட்சிகள்லாம் நம்ம பார்க்கிறோம். காதல் காட்சிகள் பார்த்துட்டு அதுல உள்ள ஹீரோயின் மாதிரி நம்மளும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சுட்டு கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ பூங்காக்கள், தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பூங்காக்கள்லயும் பாத்தீங்கன்னாக்க மதியான நேரத்துல அதாவது கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஒன்றா உட்கார்ந்து சல்லாபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம நேரடியா பாக்குறோம், வெக்கம் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறாங்க, உட்கார்ந்து சல்லாபங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சிறுமிசங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஆரோக்கியமான ஒரு சமூகத்துக்கு நல்லது இல்லை, அந்த குடும்பத்துக்கும் நல்லது இல்லை. அதுதான் நம்ம சொல்றோம். சினிமாவை பாருங்க, அதை வந்து வாழ்க்கையில வந்து கொண்டு வர முயற்சிக்காதீங்க, அவ்வளவுதான்.